எனக்கு மந்திரமெல்லாம் தெரியாது, நாங்கள் படிக்கவே இல்லை, நான் கேட்டதே கிடையாது, தேவையில்லை. இப்போ எனக்கு நமக்ஷிவாய அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வருமானா, நான் நிறைய தடவை நமக்ஷிவாய அப்படிங்கிற வார்த்தையை நான் உருவேற்றணும். அந்த நமக்ஷிவாயரே நமக்கு குருவாக வருவார். அவரே ஒரு சந்நியாசி ரூபமாகவோ அவருடைய பூத கணங்களையோ நமக்கு ஒரு குருவாக அனுப்புவார். நமக்கு அவர் வழிகாட்டுவாரனா கண்டிப்பாக அந்த சிவபெருமான் வழிகாட்டுவார். எல்லாம் எனக்கு முருகரை பிடிக்கும், வேண்டிக்கோங்க, ஓம் முருகா அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரவணபவா அப்படின்னு சொல்லுங்கள், எதை சொல்லணுமோ சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வார்த்தைகள், ஒரு 2 வரி வார்த்தை அப்படின்னா அதை 1,00,000 தடவை உருவேற்றி வைங்க. உங்களை தேடி குருவும் வருவார். குருவுக்கு பின் உங்களுக்கு தேவையான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அங்கே தானாகவே அமையும். இது நடக்குமா, இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்குறியே வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். அதற்கு உங்களோட 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம் நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த குரு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கக்கூடியது, இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதை உணர முடியும் அப்படிங்கிறது உண்மை. சித்தரை பின்னாடி நம்ம தேடி போகக்கூடாது, சித்தர் நம்ம பின்னாடி வருவாங்கன்னு. அதே மாதிரி தான் குருவை நம்ம தேடி போகணுங்கிறது கிடையாது. குரு நமக்கு வழிகாட்டுவார். நமக்குண்டான குருன்னு அப்போ தான் நம்மளால் உணர முடியும். நண்பர்களுக்கு குரு அப்படிங்கிறத எல்லாருக்குமே தேடுதல் இருக்கும். விரைவாக உங்களுடைய குரு யாரோ அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டட்டும், உங்கள் வாழ்க்கையில் முன் நின்று வழி நடத்தி செல்லுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.